பற்றிய அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் தொடர்பாக பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கோட்டூர்புரம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதான புகாரில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கோட்டூர்புரம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதான புகார் தொடர்பாக பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு கோட்டூர்புரம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் மாணவனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகாரில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய போலீசார் தீவிரமடைந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்களை சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த புகார் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் 2 மாணவர்களிடம் கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக உதவி ஆணையர் பாரதி ராஜா தலைமையிலான போலீசார் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். சம்பவத்தின் போது தாக்கப்பட்ட மாணவியிடமும் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட மாணவியிடமும் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மருத்துவ பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யக்கூடிய பணி என்பது நடந்து வருகிறது. வெளி நபர்கள் பல்கலைக்கழகத்துக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் முதல் கட்டமாக சந்தேகத்தின் பேரில் அதே பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய 2 மாணவர்களிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர்களுடைய செல்போனை ஆய்வு செய்யக்கூடிய பணியும் நடந்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மாணவி அளித்த புகாரில் தன்னை செல்போனில் வீடியோ பதிவு செய்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் செல்போனை ஆய்வு செய்யக்கூடிய பணியும் என்பது நடந்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் நேற்று அந்த சமயத்தில் சம்பவம் நடந்த இடத்தில் எந்தெந்த மாணவர்கள்லாம் அந்த பகுதியில் இருந்தார்கள் என்ற ஒரு பட்டியலை சேகரிக்கக்கூடிய பணியிலும் போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர். அதன் அடிப்படையில் தான் தற்போது 2 மாணவரிடமும் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.